பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். வணக்கம், ஜெயஹிந்த். இளம் சாதனையாளர்கள், எங்க அச்சீவர்ஸ், இந்த சீரியஸில் நம்ம போன முறை ஹரிணி பார்த்தோம். என்டிஏ எக்ஸாமை தமிழ்நாட்டிலேருந்து கிளியர் பண்ண முதல் பெண்மணி இப்போ நேவல் அகாடமியில் இருக்காங்க. கடலூரை சேர்ந்த ஐயப்பன் நம்ம பார்த்தோம், இப்போ நேவல் அகாடமியில் பயிற்சி அதிகாரியாக இருக்கார். பேரா ஜம்ப்லாம் பண்ணிகிட்டு இருக்காப்புல. அந்த வகையில் இன்னொரு இளம் அச்சீவர் நம்ம இந்த முறை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அபிஷேக்தை பற்றி நம்ம அவர்கிட்ட கேட்போம். ஏன்னா இதுவரை நம்ம பார்த்தில்லாத ஒரு டிஃப்ரெண்ட்டான துறையில் சாதனையை படைக்கக்கூடிய ஒரு இளம் ரத்தம். நம்ம எல்லாருக்குமே ஒரு பர்சனல் இன்ஸ்பிரேஷன் வரணும். ஸோ தயவு செய்து இளைய சமுதாயத்தினர்கிட்ட மற்றும் எல்லார்கிட்டையுமே இந்த காணொலியை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பொறுப்பை உங்ககிட்ட விட்டுட்டு இந்த இன்டர்வியூ நான் ஆரம்பிக்கிறேன். அபிஷேக், வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். உங்களோட பின்புலம், உங்களோட பேக்ரவுண்ட் சொல்லுங்கள். Now a 19-year-old inline and ice skater. Okay. I represent India in both disciplines. Okay. அதுக்கு முன்னாடி உங்க பேரண்ட்ஸ், நீங்க வந்த பேக்ரவுண்ட் அதை சொல்லுங்க. என்னோட அப்பா அம்மா 2 பேரும் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ். Okay. அண்ட் நானும் காமர்ஸ்ல தான் பாஸ் அவுட் ஆனேன். Okay. சிஏ எடுத்தேன், ஃபவுண்டேஷன் கிளியர் பண்ணி இது என் ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லி சிஎஃப்ஏ எக்ஸாம் பண்ணேன். Okay. ஐ எம் கிவிங் தி எக்ஸாம் சூன். Okay. So that is on my professional part. And on the co-curricular front, sports frontல நான் ஒரு inline and ice speed skater. ஓகே, ஹை ஸ்பீட் ஸ்கேட்டிங்க்கு முன்னாடி இந்த கேம் பற்றியான ஒரு பேசிக் இன்ட்ரடக்ஷன். இது என்ன கேம்? ஏன்னா இது எல்லாருக்குமே புதுசாக இருக்கும். இது என்ன கேம், இது எப்படி இதில் உங்களுக்கு பேஷன் வந்துச்சு, அப்புறம் நம்ம ஃபர்தராக போகலாம். முதல்ல இன்லைன் ஸ்கேட்டிங் பார்த்தோம்னா அது இந்த வீல்ஸில் போட்டுட்டு போகிற ஆட்டம். அது எப்படின்னா ஒரு 200 மீட்டர் ட்ராக்ல ரேசிங் மாதிரி நடக்கும். ஓகே. அதுதான் ஸ்பீட் ஸ்கேட்டிங், இன்லைன் ஸ்பீட் ஸ்கேட்டிங். ஓகே. அதுலயே நிறைய வகை இருக்கு. ஆர்டிஸ்டிக் டான்ஸ் ஆடுறது, இல்ல ஹாக்கி இருக்கு. அண்ட் இப்போ இந்த பெசன்ட் நகர் போன்ற இடங்கள்ல ஒரு ட்ராக் போட்டு பசங்க விளையாடிட்டு, அதுதான் பேசிக் இல்லையா? அதுதான் அது குட்டி ட்ராக். ஆனா அதோட 200 மீட்டர் வெர்ஷன் தான் இஸ் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட். ஓகே, ஓகே. சோ அதுல தான் நான் இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணேன். அதுல தான் இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் ஏசியன் சாம்பியன்ஷிப் கோல்டு கிடைச்சது. ஓகே. இல்ல, அதுக்கு முன்னாடி எங்க இருந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ஆரம்பிச்சது? எந்த வயசுல இருந்து ஆரம்பிச்சீங்க? 4 வயசுல ஆரம்பிச்சது. தில்லுமுல்லு படம் பார்த்து, ரஜினிகாந்த் படம் பார்த்து, அந்த ரஜினிகாந்தோட சிஸ்டர் அதுல ஸ்கேட் பண்ணிட்டு. ஆமா, அதை பார்த்துட்டு வீட்டுல அப்பா அம்மா கிட்ட கேட்டேன், எனக்கு ஸ்கேட் வாங்கி கொடுங்க அப்படின்னு. வாங்கி கொடுத்தாங்க. வீட்டுல தாறுமாறா என்ன அவங்களால பாத்துக்க முடியல. அதுக்கப்புறம் என்ன போய் டவர் பார்க், அண்ணா நகர் டவர் பார்க்ல ஒரு குட்டி ட்ராக் இருக்கு, அங்க ஒரு கோச் இருக்காரு, கிருஷ்ணன் சொல்லிட்டு, அவர்கிட்ட தான் என்ன சேர்த்து விட்டாங்க. 4 வயசுல ஆரம்பிச்ச ஜர்னி. இப்போ ஐ எம் 19. இட்ஸ் ஸ்டில் 15 வருஷமா அதை நீங்க பிராக்டிஸ் பண்றீங்க. இப்போ எத்தனை முறை இதுல காயம் பட்டிருக்கு? எவ்வளவு இன்ஜுரிஸ் ஆயிருக்கு இது வரைக்கும்? கவுண்டே இல்ல. வருஷம் ஏதாவது விழுந்துரும். ஓகே. அப்போ இதுல பயம் வரலையா? சரி, நம்ம ரொம்ப டேஞ்சரஸா இருக்கு, இதுல அடிபடுது, பேரண்ட்ஸ் ஏதாவது சொல்லியா இது வேண்டாம்? ஏன்னா உங்க ஜென்ரேஷன் ஜென்ரலா ஸ்போர்ட்ஸ் அப்படின்னாலே கிரிக்கெட்ல போவாங்க. இப்போ பேட்மிண்டன்ல கொஞ்சம் நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துருக்கு. டிஃப்ரெண்டா ஸ்கேட்டிங் ஓகே, ஒரு ஹாபியா எல்லாரும் பண்ணுவாங்க. பட் இதே ஒரு ப்ரொஃபஷனல் எடுத்து ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல போறதுக்கு அந்த மோட்டிவேஷன் என்ன? இது சின்ன வயசுல ஆரம்பிச்சது. அண்ட் ஃபார்ச்சுனேட்லி ஃபார் மீ, சின்ன வயசுல இருந்து ஐ பீன் ஆன் தி வின்னிங் ஸ்ட்ரீக். 6 இயர்ஸ்ல என்னோட முதல் ஸ்டேட் சாம்பியன்ஷிப் கோல்டு கிடைச்சது. ஸ்டேட் ஓவரால் சாம்பியனா ஆனேன். And then 8 yearsல எனக்கு நேஷனல் சாம்பியன் டைட்டில் கிடைச்சது. ஸோ தட் இஸ் ஹவ் இட் ஸ்டார்டட். அண்ட் அப்போ இனிஷியல் இயர்ல ஆரம்பிச்சது. அண்ட் அப்போலேருந்து என்னோட ஒரு டேவோட ஹாஃப் த டைம் ட்ரைனிங் அண்ட் அதர் அசோசியேட்டட் ஆக்டிவிட்டீஸ்லேயே போயிடும். அதனால இதை விடணுன்ற ஒரு ஐடியா வந்தது இல்லை. ஏன்னா திஸ் ஹஸ் ஆல்வேஸ் பீன் த பார்ட் ஆஃப் மை லைஃப். ஓகே. அண்ட் இப்போ வரைக்கும் இட் இஸ் ஸ்டில் த சேம். அண்ட் கிரிக்கெட் அண்ட் பேட்மிண்டன்லயும் ஐ வாஸ் தேர். ஐ வாஸ் அலாங் சைட். ஐ மீன் ஸ்கேட்டிங், கிரிக்கெட் அண்ட் பேட்மிண்டன் ஐ வாஸ் பர்சியூவிங் அலாங் சைட். பட் கோவிட்க்கு அப்புறம் ஐ ஹேட் டு மேக் அ சாய்ஸ். அப்போதான் ஸ்கேட்டிங் நான் சின்ன வயசுலேருந்தே பண்ணிட்டு இருக்கேன். அதனால that would be the most obvious one because I'm better than it compared to the other two. Okay. அப்படிதான் ஸ்கேட்டிங்கை பர்சியூ பண்ணேன், லைக் ஃபுல் டைம், மற்ற ஸ்போர்ட் இல்லாமல். அண்ட் அதுக்கப்புறத்துலேருந்து தான் இன்ஃபேக்ட் ப்ராப்பர் க்ரோத்தே வந்தது. அப்புறம் தான் ஐ குவாலிஃபைட் ஃபார் டீம் இந்தியா. அப்புறம் வேர்ல்ட் ரேங்க் 5, ஏஷியன் சாம்பியன்ஷிப், ட்ரிபிள் மெடல், த ஃபர்ஸ்ட் கோல் ஃபார் இந்தியா.
அண்ட் தென் இப்போ அப்படியே ஐஸ் ஸ்கேட்டிங் மாறிடுச்சு அடுத்த வருஷம். கேலோ இந்தியா. ஓகே. ஸோ இப்போ பேரண்ட்ஸ் 2 பேருமே சிஏ. ஜென்ரலா அப்பா அம்மா டாக்டரா இருந்தா பையன் டாக்டர் அப்படிதான் வரும். இப்போ இந்த இடத்துல சிஏ விட்டுட்டு சடனா இதுல பேரண்ட்ஸ் அப்ஜெக்ட் பண்ணாங்களா, இல்ல சப்போர்ட் பண்ணாங்களா, இல்ல இது ரெண்டுத்தையும் சேர்த்து பண்ணணும்னு சொன்னாங்களா? அவங்க என்ன சொன்னாங்கன்னா, முதல்ல சிஏ முடி, அப்புறம் நீ என்ன பண்ணு அப்படின்னா. ஓகே. ஆனா நான் வந்து சிஏ முடிக்கிறது எப்படியும் டைம் ஆகும், ஒரு மினிமம் 5 years ஆகும். பிகாஸ் கிவன் த டிஃபிகல்ட்டி ஆஃப் த கோர்ஸ் இட் வில் ஆப்வியஸ்லி டேக் டைம். அதனால நான் வந்து அவ்வளோ டைம் இல்லை, அண்ட் திஸ் இஸ் நாட் மை இன்ட்ரெஸ்ட். அதனால சொல்லி ஐ வாஸ் ஆன் ஃபர்ம் ஃபுட்டிங். ஐ changed paths. அதுக்கப்புறம் they started supporting me in my journey of this. ஏன்னா நான் வந்து வீட்டில் சும்மா உட்காராம அதுக்கு வேண்டியது என்ன அப்படின்றத பார்த்துட்டு இருந்தேன். ஓகே. திஸ் வாஸ் மை ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். நான் இது வந்து 16 yearsலேருந்தே I've been kind of associating myself with finance. அதுதான் வந்து what I'm pursuing right now. ஓகே. ஸோ இதுதான் ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு தெரியும். ஆனா சிஏ முடிச்சுட்டு பண்ணுனாங்க, ஆனா நான் வந்து பண்ண முடியாது அப்படின்னு. அப்புறம் வந்து ஆஃப்டர் அ பாயிண்ட் they gave up and now they are back behind me in this journey. ஓகே. இப்போ குயிக்கா இதோட லெவல் என்ன, எங்க ஆரம்பிச்சீங்க, இப்போ எங்க இருக்கீங்க? இப்பதான் லெவல் 1 எழுத போறேன் நெக்ஸ்ட் வீக்கெண்ட். இல்ல உங்க கேம் சொல்றேன், ஸ்கேட்டிங்ல சொல்றேன். ஸ்கேட்டிங்ல வந்து எல்லாருமே ஸ்டார்ட் பண்ற மாதிரி ஃப்ரம் ஸ்கிராச் தான் ஆரம்பிச்சேன். அட் திஸ் பாயிண்ட் இன்லைன் ஸ்கேட்டிங்ல வந்து லாஸ்ட் இயர் ஐ ரெப்ரசென்டட் இந்தியா, அண்ட் இப்போ வந்து திஸ் சீசன் ஐ ஷிஃப்டட் டு ஐஸ் ஸ்கேட்டிங் மாறிட்டேன். இப்போ அதுல வந்து வேர்ல்ட் ரேங்க் 8th இருக்கு. ஓகே. இப்போ வேர்ல்ட் ரேங்க் 8ல ஐஸ் ஸ்கேட்டிங்ல இருக்கு. இட்ஸ் ஒலிம்பிக் கேம் இல்லையா? விண்டர் ஒலிம்பிக்ஸ். இது விண்டர் ஒலிம்பிக்ஸ். பட் இப்போ இங்க ஐஸ் அப்படியே கிடையாதுங்க, முதல்ல ஐஸ் கிடையாதுங்க. அப்படி போனா நம்ம ஏதாவது ஹிமாலயாஸ் அது மாதிரி தான் போனோம். எங்க இருந்து இந்த ஸ்கேட்டிங்ல இருந்து அந்த ஐஸ் ஸ்கேட்டிங்ல எங்க மூவ் ஆனீங்க, அதுக்கான பிராக்டிஸ் எல்லாம் எங்க கிடைச்சது? டிரான்சிஷன் வந்து ஃபர்ஸ்ட் லாஸ்ட் எடிஷன் ஆஃப் கேலோ இந்தியா விண்டர் கேம்ஸ்ல நடந்தது. ஓகே. அது வாஸ் ஹேப்பனிங் இன் லே லடாக். அந்த ஹில்லி ரீஜன்ல அந்த குபுக் லேக்னு ஒரு லேக் இருக்கு which gets frozen during winters. அங்கதான் the event is conducted. So ice skatingல there are 2 broad types. ஒன்னு வந்து there is long track which is a 400-meter circuit, and there is this short track called it's a 111-meter circuit. நான் வந்து இன்லைன் ஸ்கேட்டிங்ல இருந்து வரதுனால லாங் ட்ராக் would be the better choice அப்படின்னு சொல்லிட்டு லாங் ட்ராக் மாறினேன். அண்ட் இந்தியால அன்பார்ச்சுனேட்லி லாங் ட்ராக் இல்ல, ஷார்ட் கூட கிடையாது. ஒன்னு கூட கிடையாது, இன்ஃப்ராவே இல்ல. Short tracks இருக்கு. There are 2 at present. One is already in Dehradun. Second is being constructed in Delhi. Okay. Long track is unfortunately not active yet. It is still in idea stage. So போன கேலோ இந்தியால தான் ஃபர்ஸ்ட் அந்த குபுக் லேக் ஃப்ரீஸ் ஆனபோது அங்கதான் ரேஸ் நடந்தது. ஸோ அங்க ஃபர்ஸ்ட் ஐ டெஸ்டட் த வாட்டர்ஸ், எப்படி இருக்கு இந்த ஸ்போர்ட் என்ன ஏதுன்னு. கொஞ்சம் சிமிலாரிட்டி இருக்கு, கொஞ்சம் டிஃபரன்சஸ் இருக்கு. But I eventually went after my Olympic aspiration, and this being the most obvious transition because 18 வயசு ஆயிடுச்சு எனக்கு அதுக்குள்ள. அதுக்கப்புறம் வந்து ஒரு புது ஸ்போர்ட் எடுத்து ஒலிம்பிக் இதை பர்சியூ பண்றது would practically be very difficult. அதனால டைரக்டா ஐஸ் ஸ்கேட்டிங் மாறணும். ஸோ கொஞ்சம் சிமிலாரிட்டி இருக்கிறதுனால அப்படி படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கேலோ இந்தியா விண்டர் கேம்ஸ்ல டெஸ்ட் பண்ணேன், and I got a gold last season. அண்ட் அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே இது ஒரு சீசன் ஷார்ட் விடலாம் அப்படின்னு சொல்லி திஸ் சீசன் ஐ வென்ட் டு நெதர்லாண்ட்ஸ் ஃபார் ட்ரைனிங். ஏன்னா இங்க ஃபெசிலிட்டிஸ் இல்லை, ஸோ வெளியூருக்கு தான் போனோம். There are 4 recognized centers of excellence worldwide: USA, Canada, Netherlands and China. Okay. And Netherlands தான் இந்தியாவுக்கு closest in terms of time difference and everything. So Netherlands போனேன். அங்க I was for 4 months, August to December I was there, and then Anga I hit the qualifying times for the World Cups neo seniors category. Okay. So there is 3 categories: junior, neo senior and senior. Under 19 is juniors, above 19 to 23 is neo senior, and above 19 is seniors. Okay. So 19 தாண்டி ஆச்சு, and if you're within 23 you can take part in both neo senior and senior, provided you hit the qualifying times. நான் வந்து நியோ சீனியர்ஸ்க்கு மட்டும் தான் அடிச்சேன் because it is a relatively easier timing to hit. So I hit the qualifying time. I went for the World Cups 1 and 2 in Milan and Colalbo, Italy. Both of these are in Italy. And Milan the 17th rank, Colalbo the 8th rank. Cumulative points based பண்ணி I'm 8th now. Okay. The next World Cup, the final one of this season, is in Germany. It's happening this month and on 21st and 22nd. Okay. So hopefully I'll be trying to keep up my top 10 or top 5. Okay. இப்போ உங்களுக்கும் அந்த ஒலிம்பிக் கோல்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன? இன் டர்ம்ஸ் உங்களுடைய எஃபர்ட் எவ்வளோ இருக்கணும்,
இன்னும் எவ்வளோ ப்ராக்டிஸ் தேவை இதுக்கு? இது still my first season, அதனால I cannot comment on what my actual potential in this field as of yet is. But Olympic gold, it is a very long journey. It is still miles apart, and I will have to take the hard way, take the rough path to get to the Olympic podium. Okay. இப்போ இந்த கேம் பர்சியூ பண்றதுக்கு ஜஸ்ட் கேம் கிடையாது, ஃபிட்னஸ் தேவை. ஒரு ஃபிட்னஸ் ரொட்டீன் என்ன? Weekly I have 3 to 4 times of gym, and then biking, the cycling I have 3 to 4 times again. Okay. And then இங்க இருக்கும்போது I have no other choice but on the wheels ஓட training தான் பண்ணோம், on inline skates. ஏன்னா that is the closest that I can mimic. Ice skating. Yeah. Okay. So inline skating பண்ணுவேன், that is about 5 to 6 times a week, and remaining rest or recreation மாதிரி shuttle, swimming. Okay. So that is my week major. Okay. உங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ் என்ன? இதுக்காக என்ன ஸ்பெஷலாக சாப்பிட்றீங்க? என்ன மாதிரியான நியூட்ரிஷன் எடுத்துக்கிறீங்க? It was for 2 years back ஒரு நியூட்ரிஷனிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணோம், அண்ட் அவங்க கொடுத்த பிளான் தான் இப்போ வரைக்கும் ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. இட் இஸ் predominantly protein rich. Okay. Yes. Indians, as we are inherently protein deficient. That is the hard truth. And அது இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வீட்டில் பேசி ஓவர் கம் பண்ணிட்டு இருக்கோம். And I come from a Brahmin household, so non-veg is out of question. So protein meat பண்றது is really really tough, but I am trying my best and hopefully I should be successful in doing so. Sure. Okay. இப்போ இது கண்ட்ரியோட மிஷன் ஒலிம்பிக்ஸ்ல நீங்க இண்டிவிஜுவலா பண்றீங்க. கவர்மெண்ட் சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்கு? உங்களுக்கு வேற என்ன மாதிரி சப்போர்ட் தேவை? SDAT, which is a Sports Development Authority of Tamil Nadu, அவங்க through their schemes they sponsor athletes, and I am a part of the basic entry level scheme of theirs. They give me about 4 lakhs annual reimbursement for all the expenses incurred. But so 4 lakhs உங்களுக்கு வருஷம் reimburse பண்ணாங்க? வருஷம் Tamil Nadu government. Okay. So அந்த ஸ்கீம்ல இப்போதைக்கு இருக்கேன், 2 years contract இருக்கு, but we have applied for a higher scheme which has a 15 lakh annual limit. Okay. If that gets through, touch wood, I should be having sorted all my finances for the next season. Okay. So ஒரு சீசனுக்கு ஆவரேஜா உங்களுக்கு எவ்வளவு செலவாகுது end to end? If I go to Netherlands, ஒரு 2 to 2.2 lakhs per month ஆயிடுது. Okay. And I will have to stay there from August to March. அந்த குளிர்காலத்துல இல்லையா, பனி இருக்க டைம். ஆமா, அப்பதான் ஐஸ் இருக்கும். ஏன்னா அது ஆர்டிஃபிஷியல் ஐஸ், ஸோ எப்போ வேணாலும் வைப்பாங்க, எப்போ வேணாலும் எடுப்பாங்க. சம்மர்ல மெயின்டைன் பண்றது இஸ் a very costly affair. அதனால மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. And summerல the ice goes off. Okay. திருப்பி ஆகஸ்ட் மந்த்ல வரும், and until March. So that is a period of about 7 to 8 months that we are talking about, and 2 lakhs per iduna comes to about 14 lakhs. 14 lakhs. Add the World Cup travel and other stay expenses at the World Cup arena, it comes to about 22 lakhs. Okay. இப்போ இதே ஸ்ட்ரக்சரை நம்ம இன்ஃப்ராவை இந்தியாவில் கொண்டு வரணும்னா எங்கே கொண்டு வரலாம்? உங்களுடைய ரெக்கமெண்டேஷன் எங்கே இருக்கும்? பிரைமரிலி நார்த் இந்தியா தான். ஏன்னா அங்கே தான் ஹிமாலயாஸ் இல்லையா? ஹிமாலயாஸ்ன்னு சொல்ல முடியாது, பட் இந்த ஹிமாச்சல் பிரதேஷ். ஓகே. ஏன்னா அங்கதான் எலக்ட்ரிசிட்டி இஸ் த சீப்பஸ்ட், அண்ட் ஐஸ் ஸ்கேட்டிங்க்கு தேவைப்பட்டது இஸ் எலக்ட்ரிசிட்டி. ஏன்னா ஐஸை மெயின்டைன் பண்ணணும், அண்ட் அதை சுத்தி முத்தி அந்த என்விரான்மெண்ட் அப்படியே கூலா வச்சுக்கணும். ஸோ ரெஃப்ரிஜரேஷன். பட் இதை நம்ம இன்வெஸ்ட் பண்ணா நம்மளோட ஒலிம்பிக் சான்சஸ் அதிகமாகும் இல்லையா? பிளஸ் வெளியில இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ் நம்ம ட்ரெயின் பண்ணலாம் இல்லையா? It is still a niche sport. It is growing. The awareness is widening, and இப்போதைக்கு roller skating has a very large base of skaters who are looking to change. ஆனா என்ன ப்ராப்ளம்னா இந்தியால ஃபெசிலிட்டிஸ் இல்ல, so most of them back out for the sole reason. Okay. அதுதான், if the infra comes in, we'll have a huge volume of skaters jumping from inline skating to ice skating, and that will there will be a huge increase to our potential Olympic podium chances. Okay. So இப்போ உங்களுடைய ஜெனரேஷன் ஜென்ரலா ஒரு காமன் அப்சர்வேஷன் என்னன்னா கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸான ஜென்ரேஷன், மோர் டிரான்சாக்ஷனல். ஸோ உங்களுடைய ஜென்ரேஷனுக்கு வாட் இஸ் யுவர் அட்வைஸ், ஆர் ஐ வுட் சே உங்களுடைய மெசேஜ் என்ன ஃபார் யுவர் Gen Zs and Gen Alpha? One goal, set a goal, work towards it. Simple as that. No distractions. டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கக்கூடாது, ஒரு கோல் அண்ட் கோ ஃபார் இட். எஸ். கரெக்டா? உங்க ஜென்ரேஷனோட மிகப்பெரிய டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்றது ஸ்மார்ட் ஃபோன் அண்ட் சோஷியல் மீடியா. இது எப்படி மேனேஜ் பண்றீங்க? இவ்வளோ வேலையும் பண்ணிட்டு ஒலிம்பிக் மிஷன் வச்சுட்டு எவ்வளோ சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கீங்க, இல்லை நிறைய காம்ப்ரமைஸ் சாக்ரிஃபைஸ் பண்ணுறீங்களா?
Sacrifice in like predominantly I try to avoid screen time by putting myself to work. So என்ன வந்து எவ்வளோக்கு எவ்வளோ பிஸியாக வச்சிருக்கேனோ ஒரு நாளைக்கு அவ்வளோக்கு அவ்வளோ என்னோட நான் ப்ரொடக்டிவ் ஹவர்ஸ் கோஸ் டவுன். ஸோ பை ஸ்டடியிங், பை டூயிங் இன்டர்ன்ஷிப்ஸ், ப்ராஜெக்ட்ஸ் and everything, my professional side la I stay busy, and training, recovery, nutrition planning and everything, my co-curricular side stays busy. Okay. So net எனக்கு free time னு பார்த்தா ரொம்ப இருக்காது, எப்படியும் இருக்காது. சோ நமக்கு மொபைல்ல போறதுக்கான டைமே இருக்காது. Only when you have free time you will be wasting it scrolling. Okay. இப்போ உங்களுடைய ultimate aim என்ன? To get gold for India என்ன aim உங்களுக்கு? Olympic podiumல வரணும். Possibly a gold. Yes. Okay. இப்போ இதுக்கும் இப்போ நம்ம இருக்கிறதுக்கும் what is the distance? எத்தனை வருஷம் ஆகும்? இன்னும் எவ்வளோ எஃபர்ட்ஸ் போடணும்? அது எக்ஸாக்டா சொல்ல முடியாது, பிகாஸ் இப்போ வரைக்கும் எந்த இந்தியனும் hasn't represented the country in Olympics. Okay. In my discipline. இப்போ வரைக்கும் in other disciplines, alpine skiing லலாம் வந்து there are Indians who have represented, who are representing in the next weeks Olympics. ஆனா வந்து ஸ்பீட் ஸ்கேட்டிங்ல there are no representations as yet. So ஒரு கம்பேரிசன் அங்கேயே ட்ரா பண்ணலாம். We are still very behind. Okay. Primary reason again infrastructure. So once that comes, a big gap is bridged and we will possibly see more representation. Sure. பார்த்துருப்பீங்க நம்மளுடைய 140 கோடி மக்கள்ல ஒலிம்பிக்ஸ்ல நம்ம ஏன் தங்க பதக்கம் வாங்கல, வெள்ளி பதக்கம் வாங்கல அப்படின்னா அதுக்கு உண்டான ஃபோக்கஸ் வேணும், நம்ம என்கரேஜ் பண்ணணும், அதுக்கு உண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும், அதை வந்து நம்ம செலவு பண்ணணும். அதை பண்ணாதான் நம்மளால வந்து வர முடியும். பவிஷ்யத்தை பார்த்து இன்னும் நிறைய பேர் இந்த ஸ்போர்ட்ஸை பர்சீவ் பண்ணுவாங்க. இது வந்து ஒருத்தர் 2 பேர் தான் போய் மெடல் வாங்க முடியும், சில டைம் வாங்காம கூட போகலாம். ஆனா அந்த நாட்டோடைய ஹெல்த், நம்ம ஹெல்த் பட்ஜெட்னு சொல்லும்போது ஹாஸ்பிட்டல்ஸ் இருந்தா நம்ம ஹெல்த் கேர் அப்படின்னா ஹெல்த் கேர் கிடையாது, அது வந்து மெடிக்கல் கேர். ஹெல்த் கேர் அப்படின்றது நம்ம முதல்ல ஃபிட்டா இருக்கணும். நம்ம முதல்ல ஃபிட்டா இருக்கணும்னா இந்த மாதிரியான கேம்ஸ், இந்த மாதிரியான இதுல நம்ம என்கேஜ் பண்ணணும், நம்ம யூத் வந்து என்கேஜ் பண்ணணும். கிட்டத்தட்ட 6 மணி நேரம் நம்மளோட இப்ப இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் மொபைல் போன்ஸ்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால வந்து அவங்களோட ஹெல்த் இல்ல, பிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த் எல்லாமே பாதிக்கப்படுது. இந்த இன்டர்வியூட மெயின் பர்பஸே அபிஷித் போன்ற யங் அச்சீவர்ஸ் இந்த லாட்ல இருந்து தனக்குன்னு ஒரு பாதையை வகுத்து கஷ்டப்பட்டு முன்னேறக்கூடிய எந்த இளைஞர்களை உங்க முன்னாடி கொண்டு வரணும் தான். இப்போ அபிஷித், உங்களுக்கு வி விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். வெகு விரைவில் நீங்க வந்து இந்தியாவுக்காக நான் நம்பிக்கை வைக்கிறேன், கோல்டு தான் வாங்கணும், நத்திங் லெஸ் தென் கோல்ட். போடியம் நான் ஒத்துக்க முடியாது, ஏன்னா நான் வர பேக்ரவுண்ட் either we win, there is nothing called number 2. சரியா? விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். Thank you very much. Thank you. இப்போ அபிஷித்தோடைய தந்தை ஆனந்த் அவர்கள் நம்ம கூட இருக்காரு, எனக்கு நெருங்கிய நண்பர், ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். நமக்கு ஐடி, இன்கம் டேக்ஸ் எல்லாம் தெரியாது, ஏதாவது பிரச்சனைனா அவர்கிட்ட தான் கேட்போம். இந்த சைட் ஆஃப் இது எனக்கு தெரியாது. நீங்க நிறைய மெசேஜ் பண்ணுவீங்க, தம்பி வந்து இதுல போயிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு. பட் நீங்க ஒரு டிப்பிக்கல் 2 பேர் வீட்டுல சிஏ, பையனும் சிஏ தான் ஆயிருக்கணும், அதுதான் நீங்க அவர்கிட்ட சொல்றீங்க. பட் இந்த கேம் இன்ட்ரெஸ்ட், அதுவும் எனக்கு தெரிஞ்சு நானே முதல் முறை இந்த கேம் இப்பதான் கேள்விப்படுறேன், டிவில சில பார்த்தது கிடையாது. எப்படி இந்த டிரான்சிஷன் உங்களுக்கு வந்து, அதாவது நீங்க இது எப்படி பசங்களை அலோவ் பண்ணி ஓகே இதுல வரணும் அப்படின்னு சொல்லி எப்படி இந்த பேக்கப் கொடுக்குற அளவுக்கு வந்தீங்க? என் தொழிலில் வந்து நிறைய பேரை பார்க்கணும், நம்ம நினைக்கிறதுலாம் வருமா இல்லையான்னு தெரியாது, சக்ஸஸ் வரும், ஃபெயிலியர் வரும். பட் என் தொழிலில் நாங்கள் மட்டும் பார்த்தோன்னாக்கா, ஸ்போர்ட்ஸ் பர்சன் இஸ் ப்ராபப்லி பெஸ்ட் எக்யூப்ட் டு ஹேண்டில் ஃபெயிலியர். தட் இஸ் மை அப்சர்வேஷன். அண்ட் ஐ வாஸ் அ ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஸ்கூலில் 12th மட்டும் ஐ வாஸ் அ ஸ்ப்ரிண்ட், இவர் ஓடுற மாதிரி நான் ஸ்ப்ரிண்டர். அது ஃபார் வாட் எவர் ரீசன் அதுக்கப்புறம் அப்போ இருந்த மைண்ட் செட் வந்து இட் வாஸ் எய்தர் சிஏவா ஸ்போர்ட்ஸா அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ எல்லாரும் சூஸ் பண்ணுற இது பார்த்துருப்பாங்க. இப்போ கூட எங்கேயாவது 100 மீட்டர் ட்ராக் இருந்ததுனாக்கா எனக்கு கண் வந்து அங்கேயே தான் போகும். அண்ட் ஹி வாஸ் ஸோ, இவர் வந்து ஆக்சுவலி ஒரு ஸ்போர்ட்ஸ் என்கரேஜ் பண்ணுறதுக்கு ப்ரீகேஜி டீச்சர்ஸ் எவ்வளோ முக்கியன்றது இட் இஸ் மை பாயிண்ட். இவர் when he was in his pre-KG was hyper active. ஒரு டீச்சர் சொல்றாரு, அவங்க வந்து ஏதாவது ஸ்போர்ட்ஸ்ல போடுங்க, ட்ரெயின் இஸ் எனர்ஜி, ட்ரெயின் இஸ் சேனலைஸ் இஸ் எனர்ஜி அப்படின்னு சொன்னார். அந்த டீச்சர் வந்து கஜலட்சுமி மிஸ் அண்ட் மாலதி மிஸ், அவங்க சொன்ன பிரகாரம் நம்ம போனோம். அண்ட் we have found a profound change not only in his physical activity also in his studies activity. Okay. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கு. ஸோ எங்களோட ஈவன் மை வைஃப் வாஸ் அ ஸ்போர்ட்ஸ் பர்சன். ஸோ அதனால போய் பார்த்தாங்கக்கா ஸ்போர்ட்ஸ் பர்சன் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அதில் ஃபோக்கஸ் அந்த டைம் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக படிப்பு
வருது. We don't have to worry. இல்ல சயின்டிஃபிக்காவே ஜென்ரலா ஒரு மித்து இருக்கு, படிக்கிற டைம்ல ஏன் போய் விளையாடுற அப்படின்னு தான் அந்த பேரண்ட்ஸோட மைண்ட் செட்டு. விளையாடி வேத்தர் தான் மைண்ட் அவ்வளோ அலர்ட்டா இருக்கும், அவ்வளோ ஒரு இதுவா இருக்கும். ஓகே, இப்போ நீங்க ஒரு நார்மலா கிரிக்கெட் இல்ல ஃபுட்பால் இல்ல இந்த மாதிரியான கேம் இருக்கு. இப்போ ஆஃப்லைட் நம்ம பேட்மிண்டன்ல சில்வர் வாங்கின பிறகு பிவி சிந்து இவங்கெல்லாம் வந்த பிறகு பேட்மிண்டனோட கிரேஸ் இருக்கு. பட் இது கேமே புதுசு. அதுவும் இப்போ ஐஸ் ஸ்கேட்டிங் எடுக்கிறது எனக்கு தெரிஞ்சு நம்ம யாருமே அதை பார்த்துருக்க மாட்டோம், பிசிக்கலா கூட பார்த்துருக்க மாட்டோம். அதே மாதிரி இதுல கொஞ்சம் நிறைய செலவாகக்கூடிய ஸ்போர்ட்ஸுமே இருக்கு. பட் இதுல ஒரு ஷார்ட் பீரியட்ல வேர்ல்ட் நம்பர் 8 வருது அப்படின்றது சாதாரணமா கிடையாது. ஸோ இந்த இடத்துல இனி வரப்போற டைம்ல நீங்க அவருக்கு எப்படி சப்போர்ட் பண்ணலான்னு இருக்கீங்க, பிளஸ் உங்களுக்கு இதுல என்ன சப்போர்ட் தேவை? இப்போ சப்போர்ட்னு பார்த்தா இப்போ வந்து லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் he was the first Asian gold medalist. Internationally இந்தியாவில் ரோலர் ஸ்கேட்டிங் he was the first gold medalist, multiple gold medalist. அதெல்லாம் தாண்டி போய் பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட்ல கொஞ்சம் இன்சென்டிவ் வந்தது. அது ஒரு ஒலிம்பிக் ஸ்போர்ட்ஸ் இல்லாதனால கார்பரேட்ஸ் நாங்கள் போகும்போது இட்ஸ் நாட் அன் ஒலிம்பிக் ஸ்போர்ட்ஸ். அதனால வந்து we found that corporate sponsorship was not coming, or it was coming only to certain privileged few. சரி, அண்ட் மற்ற ஸ்போர்ட்ஸ் இருக்கிற மாதிரி இதுலேயும் பாலிடிக்ஸ் இருக்கு. அதில் வந்து he was able to manage அது சஸ்டெயின் பண்ணாங்க. அப்புறம் பார்த்தா ஒரு போன வருஷம் தான் அவர் சொல்கிற மாதிரி ஒரு பிரேக் ஒன்று வந்து we actually tested வாட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, he tested ஐஸ் லாஸ்ட் இயர். அது நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் இவர் சொன்னார் போய் பார்க்கலாமா சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் போய் பாரு அப்படின்னு. எப்போதுமே வந்து என்னோட இது வந்து இந்த நியூவர் மெத்தட் வந்து ட்ரை பண்ணும், ஃபெயில் ஆனால் கூட பரவாயில்ல. ஸோ சஞ்சீவ் சானியால் இந்தியாவோட எக்கனாமிக் பிஎம் எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சில் அவர் சொன்னார், புதுசாக நம்ம ட்ரை பண்ணாத ஃபெயிலியர் ஆனாலும் பரவாயில்ல, ஆஸ் லாங் as we are able to meet the cost it is okay. அண்ட்ல போய் பார்த்தா he showed lot of promise. ஸோ ஒலிம்பிக் இந்த வேர்ல்டு கப் குவாலிஃபிகேஷன் வரத்துக்கே வந்து இந்தியாவில் வந்து he was the first one and the youngest one. அது வரும்போது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். நார்மலாக நீங்கள் சொல்லுவாங்க வேடிக்கை, எங்கள் வீட்டுக்காரரும் கச்சேரி போறாரு அப்படின்னு, நம்மளும் போய் பார்ட்டிசிபேட் பண்ணணும். அவள் தான் நம்ம மைண்ட் செட் என்னன்னா பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு. இந்த போடியம் பற்றி நம்மளுக்கு ஒன்றுமே இல்லை, டாப் ஆஃப் த போடியம் சத்தியமா இல்லை. அதை மாற்றலாமே அப்படின்னு அட்லீஸ்ட் சொல்லுவாங்க, அவர் எஃபர்ட்ஸ் மே ஃபெயில் பட் டோன்ட் ஃபெயில் டு மேக் எஃபர்ட்ஸ். ஓகே, இப்போ இந்த ஐஸ் ஸ்கேட்டிங்ன்றது ஒலிம்பிக் ஸ்போர்ட் இல்லைங்களா? ஆமாம். இப்போ இது வந்து கொஞ்சம் சீரியஸான விஷயம் தான். இப்போ நம்மளோட வியூவர்ஸ்க்குமே நம்ம அவர் சொல்ற 3 பாயிண்ட்டை நான் உங்களுக்கு சம்மரைஸ் பண்ணி சொல்றேன். உங்களுடைய குழந்தைக்கு ஒரு பேஷன் இருக்கும். இப்போ எல்லாருமே சிஏ ஆகணும், எல்லாமே டாக்டர் ஆகணும், அலாமிங்கா இருக்கு. 22 லட்சம் பேர் இன்னைக்கு வந்து நீட் எழுதுறாங்க, 5வது அட்டெம்ப்ட் 4வது அட்டெம்ப்ட். எல்லாருமே மருத்துவர் ஆகணும்னு அவசியமா கிடையாது. கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் அதில் இருக்கக்கூடிய கிரேஸ் 20-30 லட்சம் பேர் போயிட்டு யூபிஎஸ்சி எழுதுறாங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துல ஒரு தனி பாதையை அவங்க வந்து தேடி இருக்காங்க. அது அந்த கேம் இங்கே இந்தியாவிலே கிடையாது, எங்கேயுமே கிடையாது. அட்லீஸ்ட் இந்தியாவில் இப்போ எங்கேயா நார்த்ல இருந்தால் கூட ஐஸ் ஸ்கேட்டிங்லாம் பண்ணுவாங்க. இங்கெல்லாம் தமிழ்நாட்டில் இல்லை நம்ம சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம பனிப்பொழிவும் இங்கே வரைக்கும் பார்த்ததே கிடையாது. ஸோ இந்த ஒரு இடத்துல தந்தையுடைய சப்போர்ட்டுக்கு முன்னாடி அவர் ரொம்ப குறிப்பிட்டு சொன்னது, அந்த பள்ளி பருவத்தில் சின்ன குழந்தை பருவத்தில் அந்த டீச்சர்ஸ் மாதா பிதா குருன்னு சொல்லக்கூடிய இந்த குருவோட கைடன்ஸ் இருந்திருக்கு. ஸோ ஸ்கூல்ஸ் எவ்வளோ முக்கியம், அதோடைய அடித்தளம் எவ்வளோ முக்கியம், குறிப்பாக ஆசிரியர்களுடைய பணி எவ்வளோ முக்கியம் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டெம்ப்ளேட் இருக்கு. நான் இப்போ சமீபத்தில் அப்சர்வ் பண்ணும் பொழுது சின்ன பசங்கன்னா அவங்க சிலம்பமும் கற்றுக்கணும், அவங்க பேட்மிண்டனும் போவாங்க, அவங்க ஸ்விம்மிங்கும் போவாங்க, பாட்டு கிளாஸும் போவாங்க. இப்போ என் குரலை வச்சுட்டு நான் பாடினேன் அப்படின்னா எத்தனை பேரால கேட்க முடியும்னு தெரியாது. பட் என்னோட டேலண்ட் அப்படின்றது வேற ஒரு இடத்துல இருக்கும். இது எல்லாமே அந்த பசங்க போறாங்க, நம்ம பசங்களும் போனோம், அந்த பசங்க போறாங்க, நம்ம பசங்களும் போனோம். நீங்க இப்ப இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் உங்களோட அட்வைஸ் என்ன? there is no one size fit all approach. ட்ரை பண்ணுங்க, எல்லாத்துக்கும் ட்ரை பண்ணட்டும். தனித்துவம் எனக்கு தெரிஞ்சு எல்லா குழந்தைக்கும் ஏதோ 1-2 இதில் அவங்க வந்து they will have a expertise or அதை நர்ச்சர் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அண்ட் ஒரே ஒரு அட்வைஸு, ஐ ஹவ் சீன் லாட் ஆஃப் பேரண்ட்ஸு கோயிங் எக்ஸ்ட்ரீம்லி செலக்டிவ். என் குழந்தை தான் ஃபர்ஸ்ட் வரணும் அப்படின்னா. ஃபர்ஸ்ட் வந்து இன்ஃபேக்ட் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஒரு அழகே வந்து எபிலிட்டி டு ஹேண்டில் ஃபெயிலியர். தோற்று போக விடுங்க, அதுக்காக தோக்கு தான் போகணும், அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது. லெட் ஹிம் ஃபேஸ் ஃபெயிலியர். ஏன்னா எப்பவுமே சக்சஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு. நாளைக்கு வந்து இஃப் த சைல்ட் கோஸ் இன்டு an adult and he or she is not able to make success, அதை வந்து அவங்க that should not fail in their life. ஸோ அதுக்கு எல்லா பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்போர்ட்ஸை விடுங்க, விளையாட விடுங்க. அந்த
பசங்களா விடுங்க, மேக் தம் பி சைல்ட் அட் தட் ஸ்டேஜ், ஆட்டோமேட்டிக்லி தே வில் லேண்ட் அப் டு அ மெச்சூர்ட் கிட்ஸ், மெச்சூர்ட் அடல்ட்ஸ். ஓகே, இப்போ இவங்களோட ஜென்ரேஷனுக்கு அபிஷேக் வந்து ஒரு 19 வயசு தான். இவங்க ஜென்ரேஷனுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய சஜஷன் இல்ல அட்வைஸ் என்ன, மெசேஜ் என்ன? ஏன்னா நம்ம இந்தியாவில் கிட்டத்தட்ட 30% பாப்புலேஷன், ரொம்ப இளம் பாப்புலேஷன், நிறைய டைவர்ஷன்ஸ் இருக்கு. பல பேர் நம்ம ட்ரக்ஸ்ல சீரழியறத நம்ம பாக்குறோம், பல பேர் மொபைல் போன்ஸ்லயே வந்து மூழ்கி அதுலயே ட்ரெயின் ஆகிறத பாக்குறோம். ஒரு 5-6 வயசு குழந்தைங்க கூட கண்ணாடி போட்டுட்டு இருக்காங்க, ஐசைட்லாம் வீக் ஆகுது. இப்போ உங்க மெசேஜ் என்ன? குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டு விளையாட எப்படியாவது அலோவ் பண்ணுங்க. பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்களை விளையாட என்கரேஜ் பண்ணுங்க. அண்ட் எல்லா விளையாட்டுலையும் there is a ரூல். அந்த எனி கேம் there is a அந்த கேமோட மெரிட்ல வந்து இன்டர்ஃபியர் பண்ண வேண்டாம். டோன்ட் கோ த ஷார்ட் வே. என் பொண்ணு ஜெயிக்கிறதுக்காக டோன்ட் கோ த ஷார்ட் வே. ஏன்னா பசங்களுக்கு ஃபெயிலியர் ஆகும். அந்த நான் சொன்ன மாதிரி பசங்களுக்கு ஃபெயிலியர் அனுபவம் வரணும். அதுக்கு நேர் வழியாக இப்போ அபிஷேக்லாம் வந்து போய் பார்த்தாங்கன்னா he was backstabbed, but அதையும் தாண்டி he has not left the sports. That is the challenge. நீங்க வந்து என்னதான் சோதனை வந்தா கூட நம்ம நோக்கத்துல வந்து கிளியரா இருந்தானாக்கா பாக்கி எல்லாம் becomes only the diversionary, and if it is diversionary you can handle that as a diversion. Okay, priority கொடுப்பாங்க. உங்க பையன் கோல்டு வாங்குறது அப்படின்றது உங்களுக்கு தனிப்பட்ட ஒரு பெருமையா இருக்கும். பட் எங்களுக்கு நம்ம நாட்டில இருந்து ஒரு இல்லாத ஒரு கேம், ஒரு ரிச் மேன்ஸ் கேம் அப்படின்னு சொல்லக்கூடியதுல அவர் தங்கம் பெற்று இந்தியாவுடைய கொடியை உயர்த்தக்கூடிய தருணம் வரும்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்றேன். எல்லாம் இறைவனை பார்த்துக்கிறேன். நன்றி சார். வணக்கம். ஜெயஹிந்த். தேங்க்யூ. ஜெயஹிந்த்.